650. அடுமனை வல்லுநர்களின் கேக் தயாரிப்பு செய்முறை குறித்த சிறப்பு தொடர். வணக்கம். கேட்க செய்யலாம் கேக் நிகழ்ச்சியில பேசுறது ஷெஃப் கலையரசு ராமலிங்கம். நான் ஜெயராம் காலேஜ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜில உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன். இன்னைக்கு நம்ம கேட்க செய்யலாம் கேக் நிகழ்ச்சியில எதை கேட்க போறோம்னா வேகன் கேக். நம்ம மக்கள் கிட்ட புதுசா ஒரு கல்ச்சர் வருது. அது என்னன்னா வேகன் கல்ச்சர். இந்த கல்ச்சரோட சிறப்பம்சம் என்னன்னா, இந்த கல்ச்சரை ஃபாலோ பண்றவங்க விலங்குகள் கிட்ட இருந்து கிடைக்கிற எந்த பொருட்களையும் பயன்படுத்த மாட்டாங்க. உதாரணமா பால், தேன் கூட இவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி ஒரு கேக் ரெசிபி தான் இந்த வேகன் கேக். வேகன் கேக் செய்ய தேவையான பொருள் என்னன்னு கேட்கலாம். மைதா மாவு 500 கிராம், வேகன் பட்டர் மில்க் செய்யறதுக்கு 350 ml பால் தனியாக எடுத்துக்கிறோம். 3 தேக்கரண்டி பேக்கிங் பவுடர், அரை தேக்கரண்டி பேக்கிங் சோடா, கல்லுப்பு சிறிதளவு, எண்ணெய் 250 ml, நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயா இருக்கலாம். ரெண்டுமே உங்க கேக்குக்கு அருமையான சுவையை அதிகரிக்கக்கூடியதா இருக்கும். சீனி 450 கிராம், வேகன் பட்டர் 220 கிராம், வேகன் தயிர் 240 கிராம், வெண்ணிலா எசன்ஸ் 2 தேக்கரண்டி. இப்ப எப்படி செய்யறதுன்னு கேட்கலாம். கேக் செய்ய உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல ஹீட்டான அவன் வேணும். அவன் ஹீட்டா இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம கிட்ட இட்லி சட்டியை வச்சு இந்த கேக்கை மிக அருமையா பண்ணி எடுக்கலாம். முதல்ல நம்ம கேக் செய்யறதுக்கு ஒரு 8 இன்ச் விட்டம் கொண்ட ஒரு கேக் மோல்டு வேணும். அதை வேகன் பட்டர் போட்டு பட்டர் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுப்போம். வேகன் பட்டர் மில்க் பாக்கெட்ல கிடைக்கலனா நம்ம தேங்காய் பாலோ அல்லது முந்திரிலிருந்து எடுத்த பாலோ அதுல கொஞ்சமா ஆப்பிள் சிடர் வினிகர் ஊத்தி திரிய விடணும். ஒரு 5-6 நிமிஷம் வச்சுப்போம். ஒரு பாத்திரத்துல மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம், கலந்து எடுத்து வச்சுப்போம். அடுத்து ஒரு அகலமான கிண்ணத்துல நம்ம வேகன் பட்டரை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த எண்ணெயையும் ஊத்திக்கிட்டு நம்ம எடுத்த சுகரையும் போட்டு எல்லாத்தையுமே பொங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்றோம். நல்லா வந்ததும் சைட்ல உள்ள எல்லாத்தையும் வழிச்சு போட்டுட்டு இதுல வேகன் யோகட், அதாவது தயிர் சொன்னோம் அல்லது பட்டர் மில்க் சொன்னோம்ல, அதையும் வெண்ணிலா எசன்ஸையும் சேர்க்க போறோம். அது நல்லா கிண்டின அப்புறம் ஒரு பக்கம் தனியா எடுத்து வச்சிருந்த மைதா மாவு அதுல பாதியை மட்டும் போட்டு மெதுவா கிண்டுறோம். ரெடி பண்ணி வச்சிருந்த பட்டர் மில்கை ஊத்தி கொஞ்ச நேரம் கிண்டிட்டு மீதி உள்ள மைதா மாவையும் போட்டு கிண்டுனா எல்லாத்தையும் நல்லா கலர்ற மாதிரி கிண்டி எடுத்தா நம்மளுக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிடும். இதை 3 8 இன்ச் பேன்ல சரிசமமா பிரிச்சு ஊற்றணும். ஏன்னா நம்ம அவ்வளோ இன்கிரியன்ஸ் எடுத்திருக்கோம். அதை விட கம்மியா எடுத்தா கேக் சரியா வர்றதுனால தான் நம்ம இவ்வளோ இன்கிரியன்ஸ் எடுத்திருக்கோம். இதை 30 நிமிஷம் வரைக்கும் 170 டிகிரி செல்சியஸ்ல அவன்ல பேக் பண்ணுவோம். அதுவே இட்லி பானையிலன்னா ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு 40 to 45 நிமிஷம் வேக வச்சு எடுத்தா உங்க வேகன் கேக் ரெடி. அடுத்த ஒரு அற்புதமான ரெசிபியில உங்களை சந்திக்கிற வரை நன்றி, வணக்கம்.